ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 6.4ல் 5வது கணக்கு பார்க்கலாம். 5 மீட்டர் நீளமுள்ள ஓர் ஏணியானது சுவற்றிலிருந்து 4 மீட்டர் தொலைவில் அடிப்பாகம் தரையை தொடுமாறு சுவற்றின் மீது சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. அதாவது என்னன்னா, இப்போ இங்கே ஒரு சுவர் சரிங்களா, இந்த சுவற்றின் மீது ஒரு ஏணியை சாய்ச்சி வச்சுருக்காங்க. அந்த ஏணியோட நீளம் எவ்வளோனா 5 மீட்டர். அப்போ இது 5 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. இனிமே இந்த சுவற்றின் அடிப்பாகத்துக்கும் இந்த ஏணியோட அடிப்பாகத்துக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவுனா 4 மீட்டர். ஓகே, இனி பாருங்க, எனில் ஏணி தரையுடன் ஏற்படுத்தும் கோணம் காண்க. அதாவது இந்த ஏணி இந்த தரையுடன் ஏற்படுத்தக்கூடிய கோணம் கண்டுபிடிக்கணும். கோணம்னா டீட்டாவோட மதிப்பு என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. டீட்டாக்கு எதிரில் இருக்கக்கூடிய இது எதிர்பக்கம். இனி இது 90 டிகிரி. 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய இது வந்து கர்ணம். அப்புறம் பாக்கி இது வந்து அடுத்துள்ள பக்கம். ஓகே, நேம் கொடுக்கலாம் ABC. சரிங்களா. இனி பாருங்க, நம்மளுக்கு இங்கே டீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு இங்கே கர்ணத்தோட மதிப்பும் அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பும் தெரியும். இது ரெண்டுமே வரக்கூடிய ஃபார்முலா எதுன்னு பார்க்கணும். ரெண்டுமே எதில் வரும்? காஸ் டீட்டாவில் தான் வரும். காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் டிவைடட் பை கர்ணம். ஓகே, காஸ் டீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு என்னது? 4 மீட்டர். அப்போ 4 டிவைடட் பை கர்ணத்தோட மதிப்பு 5. அப்போ 5. இனிமேல் 4 5ஆல் வகுக்க போகிறோம். மேலே இருக்கக்கூடிய 4 உள்ளே எழுதிக்கோங்க. சரிங்களா. அப்போ 4, கீழே இருக்கக்கூடிய 5 வெளியே எழுதிக்கோங்க. இப்போ 5 4 விடைக்கும் பெரிய நம்பர், அதனால புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0வை எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, 8 5 40 கழிச்சா 0 கிடைக்கும். புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0. அப்போ வகுத்தா என்ன கிடைக்குது? 0.8ன்னு கிடைக்குது. எழுதிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு 0.8. இங்கே என்னது இருக்கு? காஸ் டீட்டா. இப்போ 8க்கு அப்புறம் எதுவுமே இல்லை, அதனால 3 0 எழுதிக்கோங்க. 8க்கு அப்புறம் எதுவும் இல்லாட்டா 0 எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ டீட்டாவோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இங்கே காசு இருக்கா, அதனால நேச்சுரல் கொசைன் அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட்டு 0.8000 அது எங்கே இருக்குன்னு தேடலாம். நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா. அது வந்து கீழே இருக்கும். அதாவது 0.8000 பாருங்க, 0.8007 அப்புறம் 0.7997. இந்த 2 நம்பருக்கும் இடையில தான் நம்மளுக்கு தேவையான நம்பர் இருக்கு. அப்போ இந்த 2 நம்பரை பார்த்துக்கோங்க. சரிங்களா. நம்மளுக்கு இங்கே காஸ் டீட்டா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி சொல்லி தந்திருக்கேன். காஸ் டீட்டா இருந்துன்னா அந்த 2 நம்பர்ல பெரிய நம்பர் எதுவோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். பெரிய நம்பர்னா இது சைனும் டேனும் இருந்துன்னா சின்ன நம்பர் எடுக்கணும். அப்போ பெரிய நம்பர் தான் நம்மளுக்கு இப்போ தேவை. காசு இருக்கனால பெரிய நம்பர். சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்க, இங்கே 7 இருக்கு. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின்ல என்னது? லாஸ்ட் 0 இருந்து. அப்போ 7 எதால கழிச்சா 0 ஆகும்னு பார்க்கணும். 7ஆல கழிச்சாதான் 0 ஆகும். அப்போ பொது வித்தியாசத்தில் இதுக்கு நேரம் 7 இருக்கான்னு பாருங்க, என்ன இருக்கு. சரிங்களா. அப்போ இதுவும் ஃபர்ஸ்ட் கோணம் கண்டுபிடிக்கலாம். கோணம்னா இதே வரிசையில் கோணம் எங்கே இருக்கு பாருங்க, இதே வரிசையில் இருக்கக்கூடிய கோணம் 36. ஓகே, கோணம் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் இதுவும் இந்த 7ம் இது எந்த மினிட்ஸுக்கு கீழே வருதுன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா. அப்போ நேரம் வாங்க மேலே. ஓகே, பாருங்க, இங்கே 48 மினிட்ஸ், இங்கே என்னது? பொது வித்தியாசம் 4. இப்போ இதை ரெண்டையும் கூட்டுங்க. 48 4 கூட்ட என்ன கிடைக்கும்? 52 மினிட்ஸ்னு கிடைக்கும். அப்போ எழுதிக்கலாம். காஸ் ஃபர்ஸ்ட் கோணம் எழுதணும். கோணம் என்ன கண்டுபிடிச்சோம்? 36 டிகிரி. அப்புறம் மினிட்ஸ் என்னது? 52 மினிட்ஸ். அதாவது 48ஐயும் 4ஐயும் கூட்டினா 52. சரிங்களா. இஸ் ஈக்குவல் டு இது அப்படி எழுதிருங்க, 0.8000. இப்போ பாருங்க, இங்கேயும் காஸ் இங்கேயும் காஸ், இதே மதிப்பு தான் இங்கே இருக்கு. அப்போ டீட்டா கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? 36 டிகிரி 52 மினிட்ஸ் எழுதிக்கலாம். டீட்டா இஸ் ஈக்குவல் டு 36 டிகிரி 52 மினிட்ஸ். இதை தான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அப்போ ஃபைனலாக எப்படி எழுதிக்கணும்னா, ஏணி தரைப்பகுதியுடன் ஏற்படுத்தும் கோணம் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 36 டிகிரி 52 மினிட்ஸ். இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா. இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.